ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவை பார்க்குறோம். அதுவும் முக்கியமாக பாலிட்டியிலேருந்து நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்து போட்டு பார்க்குறோம். இப்போ நம்மளோட கொஸ்டின் பேட்டர்ன் ஃபுல்லாகவுமே மாறிடுச்சு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க எப்படி கேட்குறாங்கனாக்கா ரொம்ப டஃப் ஆக்கிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஏன் இதை போய் படிக்கணும், இதை எங்கே கேட்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் அதை தான் இப்போ கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நம்மளோட பொது அறிவை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வளர்த்துக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வளர்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிராக் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்துருக்கோன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த ஏபிபி எக்ஸாம்னு சொல்லி இப்போ ஒன்று நடத்துனாங்க டிஎன்பிஎஸ்சியில் 2026 நடந்தது தான். அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்க லா சப்ஜெக்டில் 100 கொஸ்டினும், அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டினும் இருந்தது. அந்த 100 கொஸ்டினில் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்க 100 கொஸ்டினில் ஜிஎம்ஏ மேக்ஸ் 25, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 75. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதில் வந்து பாலிட்டி கொஸ்டினை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் மாதிரியே இன்னொன்று எக்ஸாம் ஒன்று நான் கண்டக்ட் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணதே சேம் கொஸ்டின் அப்படியே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வெரைட்டிஸ் நிறையா வந்து அவங்க வித்தியாசமாக எடுக்கிறாங்க. அதாவது வந்து கன்வென்ஷனல் டாப்பிக்லேருந்து அவங்க வெளில போயிட்டாங்க. ஓகேவா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து நம்மளை வந்து மாற்றிக்கணும். இப்போ அதுக்கான முதல் ஸ்டெப்பு தான் இந்த கொஸ்டினு. இந்த கொஸ்டினை பாருங்கள். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது வந்து ரெண்டையும் வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டோட பொறுத்துக்கு. நமக்கு நல்லா தெரியும் அரசியல் கட்சி இருக்கிறதே பெரிய விஷயம் தான். தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்படியே வந்து வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நமக்கு தெரிஞ்சாலும் அதை யார் உருவாக்குனாங்க, எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல. ஓகேங்களா? இதை வந்து நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. பட் இதை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இதுக்கான சோர்ஸ் வந்து சில புக்ஸில் இருக்குது. அதை எடுத்தாச்சு. அதுலேயே இருக்கக்கூடிய வேறு டேட்டாஸும் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அவங்க வந்து என்னென்ன கட்சியை கேட்டிருக்காங்கன்னா கீழே எழுதியிருக்கேன். அதை பார்ப்போம். பிஜு ஜனதா தளம் அப்படின்னு சொல்லி பிஜு ஜனதா தள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது. தமிழில் தளம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒடிஷா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாத்துக்கும் தெரியும், மேற்கு வங்காளத்தில் இருக்கிறது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி, இது காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு சரத்பவார் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இது வந்து மகாராஷ்டிராவில் பேஸுது. லோக் ஜனசக்தி கட்சி, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பீகாரில் இருக்க ராம்விலாஸ் பாஸ்வான் அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஓகேவா? ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இயரோட அது எந்த வருஷம் உருவாக்கப்பட்ட இயர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இது உள்ளோன்னா இது மாதிரி எத்தனை கட்சிகள் இருக்கோ அத்தனை கட்சிக்கும் அது உருவாக்கப்பட்ட ஆண்டை வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ். இது எல்லாத்துக்குமே தெரியும். 1885 இந்த கட்சி உருவாக்கப்பட்டது, இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா? அடுத்தது ஷிரோமணி அகாலிதள். இது வந்து பஞ்சாபில் இருக்குது. தல் அப்படிங்கிறது வந்து இந்த இல்லு போடணும், மாற்றி போட்டிருக்கேன், மன்னிச்சிக்கோங்க. இது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னா 1920 உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க. 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இந்திய கம்யூனிஸ்ட்டு, இன்னொருத்தவங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். ஓகேங்களா? 2 பேர் இருக்காங்க இந்தியாவில். சரியா? ஆரம்ப காலத்தில் ஒரே கம்யூனிஸ்ட்டாக தான் இருந்தாங்க, அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925. சரிங்களா? அடுத்தது ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியோட பேர் இது. ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாடு கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்குது. அது வந்து எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னா 1939. சரிங்களா? நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஜம்மு காஷ்மீரில் இன்றைக்கி வந்து ஃபரூக் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து முதல்வராக இருக்கார். அவர் கட்சியோட பேர் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, தேசிய மாநாட்டு கட்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது எல்லாத்துக்கும் தெரியும். 1949 திரு அண்ணாதுரை அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. சரிங்களா? சரி. அடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு 1964 உருவாக்கப்பட்டது. சிவசேனா அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த கட்சி சிவசேனா வந்து பால் தாக்கரே அப்படிங்கிற ஒருத்தரால் உருவாக்கப்பட்டது. இது வந்து எந்த வருஷம் உருவாக்குனதுன்னு பாருங்கள், 1966. அடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஏஐஏடிஎம்கே அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. 1972 உருவாக்குனாங்க இந்த கட்சியை. சரியா? அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி 1980 உருவாக்கப்பட்டது, பிஜேபி. எல்லாத்துக்கும் தெரியும். தெலுங்கு தேசம் கட்சி 10வது கட்சி. அது என்ன கட்சினாக்க இப்போ ஆந்திராவோட ஆளும் கட்சி. ஓகேங்களா? சந்திரபாபு நாயுடு இருக்கார்ல, அவரோட மாமனார் ராமராவ்னு ஒருத்தர், என்டி ராமராவ்னு சொல்லுவாங்க. அவர் 1982 அந்த கட்சியை உருவாக்குனார், தெலுங்கு தேசம் கட்சி.
பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்றது பிஎஸ்பி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்சியோட தற்போதைய தலைவர் வந்து மாயாவதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க, மாயாவதின்னு சொல்லிட்டு. இது உத்தரப்பிரதேசம், ஓகேங்களா. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, 1984. அடுத்தது அசாம் கண பரிஷத் அப்படிங்கிறது அசாம் மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, 1985 உருவாக்கப்பட்டது. இந்த கட்சி ஒரு காலத்தில் ஆளுங்கட்சியாகவும் இருந்துச்சு அஸ்ஸாமில், சரிங்களா. சரி, ரைட்டு. அடுத்து சமாஜ்வாடி கட்சி அப்படின்றது சமாஜ்வாடி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க உத்தரப்பிரதேசம். இப்போ இருக்கார் பார்த்தீங்களா, முலாயம் சிங் யாதவ்னு ஒருத்தர் வந்து இறந்துட்டார். அவரோட பையன் அகிலேஷ் யாதவ்னு ஒருத்தர் இப்போ கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, சரிங்களா. அடிக்கடி வந்து எதில் வருவார் அப்படின்னா இந்தியா கூட்டணியோட கூட்டத்தில் அவர் வந்து கலந்துக்குவார். சமாஜ்வாதி கட்சியோட தலைவர், தற்போதைய தலைவர் அகிலேஷ் யாதவ். எந்த வருஷம் உருவாகுதுன்னா 1992, சரிங்களா. சரி, ரைட்டு. அடுத்தது பாருங்கள், ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி, ஆர்ஜேடி, ராஷ்ட்ரிய ஜனதா தள் அப்படிம்பாங்க. இந்த கட்சியை வந்து யார் உருவாக்குனா லல்லு பிரசாத் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், லல்லு பிரசாத் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ராஷ்ட்ரிய ஜனதா தளம் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது, 1997. இது வந்து பீகாரில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. பீகாரில் இன்னமும் இருக்குது, சரிங்களா. ஓகே, அடுத்ததுக்கு உள்ளார போவோம். பிஜு ஜனதா தளம் அப்படின்றது 1997. இது எங்கேன்னா ஒடிஷாவில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, பிஜு ஜனதா தளம். அடுத்தது அனைத்து இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி. இந்த கட்சி எங்கே இருக்குனாக்க மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால்னு நான் எழுதுகிறேன், வெஸ்ட் பெங்கால். இது வந்து 1998 உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, சரிங்களா. அடுத்தது ஜம்மு காஷ்மீரில் ஏற்கனவே தேசிய மாநாடு கட்சின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டிம்பாங்க, பிடிபி அப்படிம்பாங்க. இது எங்கே இருக்குனாக்கா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னா 1999. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, என்ன அப்படின்னாக்கா 1996 2001க்குள்ளார, இந்த 5 வருஷத்துக்குள்ளார இந்தியாவில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, ஓகேங்களா. கவர்மெண்ட்டே 3 தடவை மாறி இருக்கும், 3 தடவை எலெக்ஷன் நடத்தியிருப்பாங்க. 1996 ஒரு தடவை எலெக்ஷன், 1998 ஒரு எலெக்ஷன், 1999 ஒரு எலெக்ஷன் நடத்தியிருப்பாங்க. அதாவது பாராளுமன்றத்துக்கான பொது தேர்தல் நடத்தியிருப்பாங்க. அந்தளவுக்கு அப்போ வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும், நிலைத்தன்மை இல்லாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்தியாவில். அதனால் வந்து அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நிறையா புதிய கட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கும். நல்லா பாருங்கள், 1997 ராஷ்ட்ரிய ஜனதா தளம், பிஜு ஜனதா தளம்லாம் 1997 உருவாச்சு. 98 திரிணாமுல் காங்கிரஸ் வெளியே வந்துருச்சு. அடுத்து 99 பாருங்கள், ஜம்மு காஷ்மீர் ஜனநாயக கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி 99. ஐக்கிய ஜனதா தளம்னு சொல்லுவாங்க. ஐக்கிய ஜனதா தளம்னாக்க சரத் யாதவ்னு ஒருத்தர், இது பீகாரில் இருக்குது. பீகாரில் இப்போ நிதிஷ்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, பீகாரோட முதல்வர். அந்த நிதிஷ்குமாரோட கட்சி தான் ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம், அதாவது ஜனதா தளம் யுனைடட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கட்சியும் எப்போ உருவாச்சு, 1999. அதே ஜனதா கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி பிரிஞ்சிச்சு. அதுக்கு பேர் என்னன்னா மதச்சார்பற்ற ஜனதா தளம். இது வந்து எங்கன்னாக்க கர்நாடகாவில் இருக்குது, KARனு எழுதுகிறேன். கர்நாடகாவில் தேவகவுடான்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஒருத்தர், முன்னாள் பிரதமர் இருக்கார், அவரோட கட்சி தான் மதசார்பற்ற ஜனதா தளம், 1999. ஸோ முன்னாடி ஜனதா கட்சின்னு இருந்துச்சு, இங்கிலீஷில் ஜனதா பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து 2ஆக உடஞ்சி ஐக்கிய ஜனதா தளம்னு ஒன்று உருவாச்சு, இன்னொன்று மதச்சார்பற்ற ஜனதா தளம்னு உருவாச்சு. ரெண்டுமே 1999 தான். ஐக்கிய ஜனதா தளம் பீகார்லேயும், மதச்சார்பற்ற ஜனதா தளம் வந்து கர்நாடகாலையும் இயங்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. அடுத்தது தேசியவாத காங்கிரஸ். இது வந்து மகாராஷ்டிராவில், MH அப்படின்னாக்கா மகாராஷ்டிராங்க, ஓகேவா. மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ், இதெல்லாம் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்ச கட்சி, ஓகேங்களா. 1999 உருவாச்சு. அதே மாதிரி அனைத்து இந்த திரிணாமுல் காங்கிரஸ் எங்கேருந்து பிரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காங்கிரஸ்லேருந்து தான் பிரிஞ்சு. இந்த பிஜு ஜனதா தளம் அப்படின்றது வந்து ஜனதா பார்ட்டின்னு சொன்னால ஜனதா கட்சி, அதுலேருந்து பிஜு ஜனதா தளம், ராஷ்ட்ரிய ஜனதா தளம், இதெல்லாம் அதுலேருந்து பிரிஞ்சது. அதனால தான் பேர்லேயே ஜனதா தளம் அப்படின்னு பேர் வர்றது, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், லோக் ஜனசக்தி கட்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து ராம்விலாஸ் பாஸ்வான்னு ஒருத்தர் பீகாரில் ஆரம்பித்தார். பீகாரில் ஆரம்பித்தார். எந்த வருஷம், 2000 ஆரம்பித்தார், ஓகேங்களா. இப்போ அவரோட பையன் அவர் இறந்துட்டார். அவரோட பையன் வந்து இப்போ மத்திய அமைச்சராக இருக்கிறார், ஓகேங்களா. சிராக் பாஸ்வான்னு அவரோட பேர், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 22வது கட்சி 2001 உருவாக்கப்பட்டது, தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதின்னு சொல்லுவாங்க, TRSன்னு சொல்லுவாங்க. சந்திரசேகர்னு சொல்லுவாங்க, சந்திரசேகர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து தெலுங்கானாவோட முதல்வர், ஓகேங்களா. அவர்
கேஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன கேசிஆர்னு சொல்லுவாங்க. அவரோட கட்சிக்கு பேர் டிஆர்எஸ், தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி 2001 உருவாக்குனாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024 அந்த டிஆர்எஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சியோட பேரை பிஆர்எஸ்னு மாற்றிட்டார். பிஆர்எஸ்னாக்கா பாரத் ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிட்டாருங்க. ஓகேங்களா. அவர் உருவாக்கின கட்சிக்கு பேர் டிஆர்எஸ், தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி. எந்த வருஷம்? 2001. ஆனால் 2001க்கு அப்புறம் 2024 அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க பிஆர்எஸ், டிஆர்எஸை பிஆர்எஸ்ன்னு மாற்றிட்டார். அந்த பினா என்ன அப்படின்னாக்க பாரத் ராஷ்ட்ரிய சமிதி. இப்போ அதோட பேர் பாரத் ராஷ்ட்ரிய சமிதி. ஓகேங்களா. அடுத்தது 23 யுவஜன சிராமிகா ரைத்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒய்எஸ்ஆர்சிபி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க 2011. அதாவது வந்து காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் முதல்வராக இருந்தார் ஆந்திராவில். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையன், அவர் பேர் ஜெகன்மோகன் ரெட்டின்னு பேர். ஓகேங்களா. அவரும் முதல்வராக இருந்தார் ஆந்திராவில். அவரு தான் வந்து இந்த கட்சியை உருவாக்குனார். யுவஜன சிராமிகா ரைத்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்எஸ்ஆர்சிபின்னு சொல்லுவாங்க. 2011 உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அடுத்தது 2024 ஆம் ஆத்மி கட்சி. இது வந்து 2012 உருவானது. ஆம் ஆத்மி கட்சி இது 2012 உருவானது, எல்லாத்துக்குமே தெரியும். அரவிந்த் கெஜ்ரிவால் உருவாக்குனார். தேசிய மக்கள் கட்சின்னு சொல்லுவாங்க. இது 2013 உருவானது. இது வந்து வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு கட்சி, இயங்கக்கூடிய ஒரு கட்சி. ஓகேங்களா. தேசிய மக்கள் கட்சி, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டிம்பாங்க, என்பிபி. இப்போ வந்து இது வந்து ஒரு தேசிய கட்சி. வடகிழக்கு பிராந்தியத்திலிருந்து உருவான ஒரு கட்சி. தேசிய கட்சியை இயங்குது அப்படின்னா அது இந்த ஒரு கட்சி மட்டும்தான். சரிங்களா. தேசிய மக்கள் கட்சி எந்த வருஷம்? 2013. ஸோ இதாங்க இந்தியாவில் இருக்க கட்சிகளை பற்றின ஒரு வரலாறு. இதை தவிர வேறு என்ன கட்சி இருந்தாலும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இது மாதிரி வந்துட்டு பாலிட்டியில் அவங்க கொஸ்டின்ஸோட அந்த பேட்டர்ன் மாற்றியாச்சு, டைப்பை மாற்றிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கொடுத்து இதில் என்ன மாற்றலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.